வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல பாட்டி மனோஜ்கிட்ட சொல்றாங்க, மாசம் மாசம் 50,000 குடுத்து அந்த 29,00,000 கழிச்சிடறான்னுட்டு அவர் தயங்குறாரு. அவன் கொடுக்க மாட்டான் பாட்டின்னுட்டு முத்து சொல்றாரு. அதனால விஜயாவை கூப்பிட்றாங்க. விஜயா, நீ தான் பொறுப்பு, நீ அவங்ககிட்ட சொல்லு, மாசம் மாசம் 50,000 கொடுக்க வைக்கிறதுக்கு நீ தான் வழின்றாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. இவர் உள்ளே வராரு. ரோகிணி கிட்ட வந்து சொல்றாரு, இவர் எல்லாம் அந்த முத்து பிளான் பண்ணி தான் பாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கான்ட்டு அது நல்லாவே தான் தெரியுது. நீங்கள் பண்ண வேலை தானே இதெல்லாம்னுட்டு, அதுக்காக எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த 27,00,000 எடுத்துகிட்டு ஓடி போனோன்னு சொல்கிறாங்களே, அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது இல்லையா, அதனால் 18,00,000 தான் கொடுக்க வேண்டி வரும், இது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜய் வராங்க. அப்போ வந்துட்டு இவங்க திட்டுறாங்க மனோஜுக்கு, எல்லாம் இவனால் வந்தது, நான் எல்லோரும் இதற்கு அசிங்கப்பட்டுட்டேன்னு அந்த மீனாவால் எல்லான்னுட்டு அவங்க திட்டுறாங்க. ஆனால் இது நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுமான்றாங்க. அவர் தான் ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு 15,00,000 அனுப்பி வச்சாரு, அப்போ மட்டும் ஜெயில் இல்லையா, அதே மாதிரி இப்போ பணத்தை வாங்கி அவங்களுக்கு செட்டில் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னாலடா, நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன், ஒவ்வொரு தடவை ஒன்றால் தானே நான் அசிங்கப்பட்டுருக்கேன்ட்டு அவங்க திரும்பிட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதனாட்ட இவர் சொல்கிறாரு, எல்லாம் உங்களால் தாம்மா இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம்ன்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. நானானிட்டு, ஆமாம்மா நீங்கள் அந்த முத்து பெற்றிருக்கக்கூடாதுன்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அவனை மட்டும் இல்லைடா, உன்னையும் தான் நான் பெற்றிருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க திட்டிட்டு கிளம்புறாங்க. மீனா எல்லாருக்கும் காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ டிஃபனை ரெடி பண்ணிட்டுன்ட்டு விஜயா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் அவள் தான் செய்யணுமா, நீங்களாம் செய்ய மாட்டீங்களா, நீங்கள் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் அவங்கவுங்க புருஷனுக்கு அவங்கவுங்கள செய்யுங்கன்றாங்க. அதை கேட்டு நாங்களா அப்படின்ட்டு விஜயாவும் ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம், அவங்க புருஷனுங்களை நீங்கள் செய்யுங்க, அப்போது புருஷனுங்களுக்கு இவங்க செய்கிறாங்கனாக்கா இவங்களுக்கெல்லாம் யார் செஞ்சு கொடுக்குறது பாட்டின்ட்டு முத்து கேட்குறாரு. புருஷனுங்களுக்கு பொண்டாட்டி செய்கிறாங்கனாக்கா பொண்டாட்டிங்களுக்கு புருஷனும் செய்யுங்கன்னுட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்க ஜோடி ஜோடியாக செய்யுங்கன்றாங்க. அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்க பசங்க மாறி மாறி எல்லாருமே வந்துட்டு தோசை செய்கிறாங்க. செஞ்சுட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து உக்காடுறாங்க. அவங்கவுங்க செஞ்சது அவங்கவுங்கள சாப்பிடக்கூடாது, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்குங்கன்றாங்க. எல்லோரும் ஊட்டி விட்டுக்கிறாங்க சந்தோஷமாக. இதை பாட்டியா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. விஜயா தனக்கு இவர் ஊட்டி விடுவாருன்னு நினைக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் வேணா சின்ன பசங்களா அதனால் சாப்பிடுன்னு சொன்னோன்னே அவங்களோட மூஞ்சி சின்னதாகிடுது. ப்ரோமோவில் மனோஜுக்கு ஒரு மொட்டை கடுதாசு வந்திருக்குது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.